ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பணத்தின் மீது இருக்கக்கூடிய கண் திருஷ்டி விலகிறதுக்கான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். கண் திருஷ்டியில் ஏகப்பட்ட வகை இருக்குது. ஒரு சில பேர் கண் திருஷ்டி வச்சாங்கன்னா உடல்நிலை அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சரியில்லாமல் போகும். இன்னும் சில பேர் கண் திருஷ்டி வச்சாங்கன்னா வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களோட பார்வைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு கொடுக்கும். ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பணம் அதிகமாக இருந்துச்சு, நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு சேரும். அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் சேர்ந்துச்சு, இவங்க எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இதுக்கு என்ன காரணம், இவங்க எப்படி பணத்தை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அதன் மூலியமாக அவங்க கண் நம்ம பணத்து மேலே படும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய பணம் வீண் விரயமாகிறதுக்கு நம்ம வீட்டில் நிறைய சூழ்நிலை உருவாகும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு, இல்லை நல்லா இருக்கும் வண்டி, திடீர்னு பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி மட்டும்தான். இப்படி இந்த கண் திருஷ்டியை விளக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு 3 இலை தேவை. ஒன்று இருக்க இலை, இன்னொன்று துளசி இலை, இன்னொன்று வேப்ப இலை. இந்த 3 இலையும் சாறு எடுத்து நம்ம எடுத்துக்கணும். இதோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா எருக்க இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் எருக்க இலை 1 எடுத்துக்கோங்க. வேப்ப இலை 10, துளசி 10. இதை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா நசுக்கி 2 ஸ்பூன் அளவு சாறு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சாறை எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் பசுமாட்டோட கோமியம், உங்கள் வீட்டில் தெளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கோமியம் எடுத்துக்கோங்க. இதில் இந்த சாறு புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கலந்துக்கோங்க. அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதை கலந்து நீங்கள் சாமி பூஜை அறையில் வச்சுருங்க. இதை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் தான் செய்யணும். நீங்கள் காலையில் இதை தயார் பண்ணி அப்படியே நம்ம வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு தீபதூபம் காட்டி பத்தி காட்டுங்க, சாம்பிராணி போடுங்க, எல்லாமே செய்யுங்க. சாயந்தரம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். சாயந்தரம் நீங்கள் விளக்கேற்றுவீங்க இல்லையா, அப்போ விளக்கேற்றிட்டு பத்தி கொளுத்திச்சு எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட குல தெய்வத்துக்கிட்ட, உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் இனி எந்த ஒரு பண பிரச்சனையும் பணத்தட்டுப்பாடும் வரக்கூடாது, வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னோடய பணம் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், இது மேலே இருக்கிற கண் திருஷ்டி எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசார உங்களோட பிரார்த்தனையை நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் வரைக்கும் இந்த தண்ணி வச்சுருக்கீங்கல்ல, தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதை தெளிக்கணும். வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உள் பக்கத்துலேருந்து தான் வெளிப்பக்கம் வரைக்கும் நீங்கள் தெளிக்கணும். வீட்டில் உள்ள மூளை முடுக்கு ரூமு எல்லா இடமும் இன்க்ளூடிங் பாத்ரூம் வரைக்கும் நீங்கள் தெளித்து விடணும். எல்லாத்தையும் தெளித்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நிச்சயமாக காணா போகும். குறிப்பாக உங்கள் பணத்தின் மீது கண் திருஷ்டி வச்சுருக்காங்கல்ல, அது நிச்சயம் காணா போகும். 3 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நீங்கள் தடையில்லாமல் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர வீண் விரையும் ஆகாது. அதே மாதிரி வீட்டில் பெண்கள் பணம் சேர்த்து வைப்பாங்க. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தேவைக்காக அவங்க பணம் சேர்த்து வைப்பாங்க. நான் சேர்த்து வச்சுருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கணவருக்கு அர்ஜென்ட்டுக்கு அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள பசங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ செலவு வரா மாதிரி இருக்கும். வண்டி ஏதாவது ரிப்பேர், இந்த நம்ம பெண்கள் நம்ம கையிலேருந்து வச்சுருக்கக்கூடிய பணத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது எல்லாத்துக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி தான் காரணம். எப்பொழுதுமே நீங்கள் பெண்கள் பணம் சேர்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பர்ஸ் சிகப்பு கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் பணம் சேர்க்கும் பொழுது கொஞ்சோட பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்த மாதிரி வாசனை மிகுந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அதில் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கோமதி சக்கரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. சோழி வச்சுக்கோங்க. ருத்ராஜம் கிடச்சின்னா அதுவும் வச்சுக்கோங்க. இது எல்லாமே மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட பொருளுங்கிறதுனால உங்களுக்கு திரும்ப திரும்ப பணம் ஏறிக்கிட்டே இருக்கும். பெண்கள் மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை ஆண்களும் பின்பற்றலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிச்சனில் வெந்தய டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா வெந்தயம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதில் நிறையவே இருக்குது. எப்பொழுதுமே நம்ம தாத்தா பாட்டி, நம்மளோட அம்மா, நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் கட்டில் ஏதாவது ஒரு டப்பாவில் பணம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டப்பாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விசாரித்து வேணாலும் பாருங்கள், இது உண்மை. வெந்தய டப்பா,
பட்டை கிராம்பு போட்டு வச்சுருப்போம்ல அந்த டப்பா, அதாவது எதுலலாம் மகாலட்சுமி இருக்கோ அதில் அவங்க பணத்தை சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் பொழுது பணம் வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருக்குமே தவிர வீண் விரயம் ஆகாது. நம்ம வீட்டில் வந்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நம்மளுடைய நல்ல தேவைக்காக பயன்படணும். அது வந்து தேவையில்லாத வீண் விரயமாக ஆகக்கூடாது. தேவையில்லாத ஆரோக்கிய செலவு அதாவது உடம்பு முடியாமல் போயிடும். நல்ல செலவுக்கு பயன்படுத்துறது வேற. இந்த மாதிரி உடம்பு முடியாமல் தேவையில்லாத செலவு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். நமக்கு பணம் வந்து வீண் விரயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாகும். அது எல்லாத்துக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி தான் காரணம். அதனால் நிச்சயமாக இந்த கண் திருஷ்டியை நீங்கள் 3 வெள்ளிக்கிழமை இது மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் இருக்கக்கூடிய தோஷங்களாகட்டும் திருஷ்டியாகட்டும் எல்லாமே விலகும். உங்கள்கிட்ட பணம் சேரும். இப்போ இந்த காலகட்டத்துக்கு நமக்கு வந்து எல்லாத்துக்குமே தேவை, எது வாங்கினாலும் எல்லாத்துக்கும் தேவைன்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். அந்த பணத்தை நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட எந்த தோஷமும் இருக்கக்கூடாது, எந்த திருஷ்டியும் இருக்கக்கூடாது. அதனால் இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வழிக்கு நம்ம போகலாம். நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். அதனால் இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இது என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காம இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்காது. முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை வந்து நினச்சி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக முழு பலன் அடைவீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனின் அருளோடு உங்கள் குலதெய்வத்தின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.